பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க வேங்கியவாசல் லொகேஷன்ல வேங்கியவாசலே நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல மெயின் ரோட்ல இருந்து ஒரு 150 மீட்டருக்குள்ள இருக்க மாதிரி ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண போறாங்க. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா 2 வீடா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. 2 வீட்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடு சொல்லிட்டு ஆயிடுச்சு. ஒரு வீடு மட்டும் தான் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. சரிங்களா, இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு யூனிட் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ எலிவேஷன் பிளான்லாம் பாருங்க, ரொம்ப சூப்பரா பிளான் பண்ணி அந்த எலிவேஷன் எல்லாமே நம்மளுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க 810 ரோடு தான். சரிங்களா, அப்படியே இந்த சைடு பாருங்களேன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் கம்பெனி இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த சைடு உங்களுக்கு எந்த ஒரு வீடுமே வராது. சப்போஸ் ஃபியூச்சரில் நீங்கள் எதனா கார் விடுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஸ்பேஸில் மண்ணு கொட்டிட்டு இங்கே விட்டீங்கன்னா கூட உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்கள் வெளியே ஒரு கார் ஸ்டாப் பண்ணிக்கலாம், உள்ளே நம்ம ஒரு கார் ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா, பாருங்க உங்களுக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கு, நம்பர் லாக், கார்டு எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல் லாக்காக தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ப்ரொவிஷன் பாயிண்ட் எல்லாமே, அந்த சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. ஸோ அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் சோஃபா போடுற மாதிரி இருக்குங்க. சோஃபா நீங்கள் எவ்வளோ பெரிய சோஃபா வேணாலும் போடலாம், அவ்வளோ பெரிய ஹாலாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்க இருந்தே கிச்சனை பாருங்களேன், எவ்வளோ பெரிய கிச்சனாக இருக்கு பாருங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம சஸ்பெல் அக்காக்களுக்கு எப்பவுமே கிச்சன் தான் பிடிக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நல்ல ஒரு பெரிய கிச்சன், ஓப்பன் கிச்சனாக இருக்குங்க. என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்காரு, எனக்கு எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு நல்ல மார்க்கெட் ரேட்டுக்கு என்னோட ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணி தருவீங்களா அப்படின்னாலும் எங்களை தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான அத்தனை சப்போர்ட்டும் பண்ணி தரோம். சரிங்களா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க வேங்கியவாசல் லொகேஷனில், வேங்கியவாசலே நல்ல ஒரு பிரைம் லொகேஷனில் மெயின் ரோட்லேருந்து ஒரு 150 மீட்டருக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 வீடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 2 வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடு சொல்லிட்டு ஆயிடுச்சு. ஒரு வீடு மட்டும் தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்களா? சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டா எங்க லொகேட்டா இருக்குன்னு பார்த்துடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டா வேங்கியவாசல் லொகேஷன்ல எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பஸ் போற மெயின் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு 150 மீட்டர்ல நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா 2 வீடா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. 2 வீட்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு வீடு சொல்லிட்டு ஆயிடுச்சு, ஆல்ரெடி குடி வந்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு யூனிட் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ எலிவேஷன் பிளான்லாம் பாருங்களேன், ரொம்ப சூப்பரா பிளான் பண்ணி அந்த எலிவேஷன் எல்லாமே நம்மளுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க 800 ஸ்கொயர் ஃபீட், 800 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு லேண்ட் ஏரியா வருங்க. ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி தான். நம்மளுக்கு லேண்டும் ஈஸ்ட் ஃபேசிங் தான். மெயின் வாசப்படி நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் தான். பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1600 பில்டப்ல இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க. ஸோ லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த லொகேஷன் பிடிக்கும். அது மாதிரியான ஒரு லொகேஷன்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. ஸோ அப்படியே வாங்க நம்ம உள்ள போயிடலாம். ஃப்ரண்ட்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா செடி எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க, நல்லாவே இருக்கு. ஸோ ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளேவர் பிளாக் போட்டிருக்காங்க. ரோடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃப்ளேவர் பிளாக் தான். அதுமாதிரி ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. ஒரு கேட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன், ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி தாங்க. கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செடான் கார் நீங்கள் தாராளமாக உள்ள ஸ்டாப் பண்ணலாம். ஸோ வெளியிலேயும் நம்மளுக்கு கார் பார்க்கிங் இருக்குங்க. ஸோ வெளில பார்த்தீங்கன்னா ஓப்பன் கார் பார்க்கிங் தான். ஸோ ரோடு பார்த்தா நம்மளுக்கு டெட் எண்ட் ரோடு தான். சரிங்களா, அப்படியே இந்த சைடு பாருங்களேன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் கம்பெனி இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த சைடு உங்களுக்கு எந்த ஒரு வீடுமே வராது. சப்போஸ் ஃபியூச்சரில் நீங்கள் எதனா கார் விடுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஸ்பேஸில் மண்ணு கொட்டிட்டு இங்கே விட்டீங்கன்னா கூட உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்கள் வெளியே ஒரு கார் ஸ்டாப் பண்ணிக்கலாம், உள்ளே நம்ம ஒரு கார் ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா, செப்டி டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10,000 லிட்டரில் நம்மளுக்கு செப்டி டேங்க் கெப்பாசிட்டி வந்துருங்க. சம் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6,000 லிட்டரில் சம் கெப்பாசிட்டி வந்துடும். அது மாதிரி இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ மழை பெஞ்சாலும் உங்களுக்கு ஃப்ளட் வர ஏரியாலாம் கிடையாது. அது மாதிரி எவ்வளோ வெயில் அடித்தாலும் உங்களுக்கு இந்த வாட்டர் ப்ராப்ளம், இந்த தண்ணி லாரியில் வாங்கி தண்ணி நீங்கள் வாங்கி ஊற்றுறது அந்த ப்ராப்ளம்லாம் வராது. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏன்னா இந்த லொக்கேஷன் நாங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதனா வேஸ்டேஜ் அது மாதிரி போனால் இந்த செட் பேக் எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு டேப்புக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. நீங்கள் எதனா கார் வாஷ் பண்ணுறீங்க, பைக் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வாஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா, கார் பார்க்கிங்கோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10/12 நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இபி மீட்டர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. எல்லாமே நம்மளுக்கு 3 phase இபி தான். ஸோ பக்கத்துலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர் சுவிட்ச் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது மாதிரி இந்த சைடும் பாருங்கள், ஒரு 2 அடிக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய செட் பேக் கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டுக்கு பேக் சைடு நம்மளுக்கு செட் பேக் இருக்குங்க. சரிங்களா, இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சேஃப்டி கேட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்ல மேலே பாருங்களேன், ஃபுல்லாக அந்த ஸ்பாட் லைட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருக்குது, நல்லாவே இருக்குங்க நம்மளுக்கு. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஸ்டெப் வந்துருங்க. 2 ஸ்டெப் மேலே ஏறி வர மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட்லேயே பார்த்தா உங்களுக்கு மெயின் டோர் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தீக்குட் ஃபினிஷிங் வந்துடும். இந்த மெயின் டோரும் நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா, இங்கே பாருங்க, உங்களுக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கு, நம்பர் லாக், கார்டு எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல் லாக்காக தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்படியே உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா 17/12 17க்கு 12 நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க,
இங்க ஒரு விண்டோ இருக்குங்க, வென்டிலேஷனுக்காக இங்க ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வென்டிலேஷனுக்குலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இபி ட்ரிப்பர் பாயிண்ட் அந்த கண்ட்ரோல் பேனல் எல்லாமே நம்மளுக்கு இந்த சைடு வந்துடும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடி கிட்ட நம்மளுக்கு செட் பேக் வந்துடும். சரிங்களா, உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி ஹரி, என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்காரு, எனக்கு எப்படி சேல்ஸ் பண்றதுன்னு தெரியல, ஒரு நல்ல மார்க்கெட் ரேட்டுக்கு என்னோட ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணி தருவீங்களா அப்படின்னாலும் எங்களை தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கான அத்தனை சப்போர்ட்டும் பண்ணி தரோம். சரிங்களா, இந்த சைடு பாருங்க, இங்க வந்து நீங்க டிவி ரெடி பண்ணிட்டு ஸோ இங்க நீங்க டிவி செட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான ப்ரொவிஷன் பாயிண்ட் எல்லாமே அந்த சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. ஸோ அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நீங்க சோபா போடுற மாதிரி இருக்குங்க. சோபா நீங்க எவ்வளவு பெரிய சோபா வேணாலும் போடலாம், அவ்வளவு பெரிய ஹாலா தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்படியே வந்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் பாயிண்ட், அந்த வாஷ் பேஷன் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு பேரியர் பிராண்ட்ல வந்துடும். ஸோ ஸ்டெப்ஸ் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேஸ்டேஜ் போற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் செட்டப் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க பாருங்க, கிச்சன் பாருங்க, இங்க இருந்தே கிச்சனை பாருங்களேன், எவ்வளவு பெரிய கிச்சனா இருக்கு பாருங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே கொடுத்துருக்காங்க. நம்ம சஸ்கூல் அக்காக்களுக்கு எப்பவுமே கிச்சன் தான் பிடிக்கும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நல்ல ஒரு பெரிய கிச்சன், ஓப்பன் கிச்சனா இருக்குங்க. அப்படியே வாங்க உள்ள போயிடலாம். இந்த கிச்சன் மேடை மட்டும் பாருங்களேன், இங்க இருந்து அது லாஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு கிச்சன் மேடை இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சன் மேடையா இருக்கு. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 100% நம்மளுக்கு வாஷ் அப்படின்னு பண்ணிருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு 8x11 8க்கு 11 நல்ல ஒரு பெரிய கிச்சனாங்க. 8க்கு 11 சரிங்களா, நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பாத்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ செட்டப் வந்துடும். இங்க பாருங்க நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷனா நம்மளுக்கு இருக்கு. ஸோ இது பாருங்க நியூ மாடல் உங்களுக்கு அந்த டேப்புங்க, இந்த பாருங்க எவ்வளவு தூரம் வருது பாருங்க. நீங்க எதனா வெஷல்லாம் வாஷ் பண்றீங்கன்னா அதுக்கான ப்ரெஷர் செட்டப் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கு உங்களுக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஃப்ரிட்ஜ் எங்க வைக்கிறது நீங்க எப்பவுமே கேட்பீங்க. இங்க பாருங்க கிச்சனுக்குள்ளேயே அதுக்கான ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கான சுவிட்ச் பாயிண்ட், அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா, அடுத்து வாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட டோர்ஸ் பாருங்களேன், நல்ல ஒரு சிம்பிள் டிசைன்ல நம்மளுக்கு படாக்கோட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ள வாங்க, உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா 10x11ங்க, 10க்கு 11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு லேப்டும் வந்துடும். அது மாதிரி இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏசி பாயிண்ட்டும் வந்துடும். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 99% வரைக்கும் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னொரு 1% தான். அது என்ன ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன ஒர்க் தான், இந்த பெயிண்டிங் ஒர்க். ஸோ அது மாதிரிலாம் அந்த ஒர்க் மட்டும் தான் இன்னும் பெண்டிங் இருக்கு. சரிங்களா, ரெடி டு மூவ் ஸ்டேஜ்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் கொடுத்துருக்குங்க. அப்படியே இந்த சைடு பாருங்களேன், உங்களுக்கு கபோர்ட்ஸ் எல்லாமே பார்த்தா வால்குள்ளே தாங்க இருக்கு. வால்குள்ளேயே கபோர்டு இருக்கிறதுனால இந்த பெட்ரூம் சைஸ் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிடும். இன்னும் நீங்க அந்த ஃபுட் ஒர்க்லாம் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அப்படியே வாங்க இந்த சைடு பாருங்க, இங்கேயும் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் டோர் நம்மளுக்கு அதான் ஒரு ஸ்லைடிங் டோர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க யூபிவிசியில். சரிங்களா, இந்த சைடு பாருங்க, ஒரு 1.5 அடிக்கு நம்மளுக்கு பின்னாடி செட் பேக் இருக்கு, பின்னாடி நம்மளுக்கு காம்பவுண்ட் இருக்குங்க. இதெல்லாம் நம்மளோட காம்பவுண்ட் தான் வரும். சரிங்களா, ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வந்துருங்க. ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப் டு நம்மளுக்கு 7 feet வரைக்குமே டைல் ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட், வெஸ்டர்ன் சைடில் ஒரு கிளாஸ் செட் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. அது மாதிரி சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்க லோன் போற மாதிரி இருந்தாலும் 85% வரைக்கும் எல்லா மேஜர் பேங்க்லயும் நாங்களே உங்களுக்கு பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா, அடுத்து வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். இங்க இருந்து பாருங்க, அங்க கிச்சன் பாருங்க, கிச்சனை ஹால சேர்த்து ஒரு வியூ பாருங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைப்பிடி எல்லாமே நம்மளுக்கு எஸ்எஸ்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸோட ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு டைல் ஃபினிஷிங் போட்டிருக்காங்க. அந்த டைல் ஃபினிஷிங்கும் நல்லாவே இருக்கு. இந்த சைட் பாருங்க, இங்கே நம்மளுக்கு அந்த ஸ்பாட் எல்லாமே வந்துடும். நீங்கள் எதனா ஒரு டெக்கரேஷன், எதனா ஒரு ஐட்டம், ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் மாட்டிங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அடுத்து வாங்க மேலே போயிடலாம். ஸோ மேலே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லாபியே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது நம்மளுக்கு ஒரு சின்னதாக லாபி கொடுத்துருக்காங்க. 6x7 6க்கு 7ல இந்த லாபி ஸ்பேஸ் நம்மளுக்கு வரும். ஒரு சின்னதாக நீங்கள் சோஃபா போட்டுக்கலாம். ஸோ வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ செட்டப் வந்துடும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்லைடிங் டோர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் விண்டோ டோர் யூபிவிசியில் வந்துடும். சரிங்களா, மேலேயும் ஒரு லைட் பாயிண்ட் இருக்குங்க, ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம்ங்க. இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் மட்டும் பாருங்க, 10x20 10க்கு 20ல நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரா பிளான் பண்ணி இந்த வீடை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா, இங்க பாருங்க நம்மளுக்கு லேப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேப்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் ஃபுட் ஒர்க்லாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்பேஸ் நீங்க யூட்டிலைஸ் பண்ணி ஃபுல்லா நீங்க ஃபுட் ஒர்க் அந்த ஸ்லைடிங் டாவெல்லாம் வச்சீங்கன்னா ஸோ உங்களோட திங்ஸ் எவ்வளவா இருந்தாலும் நீங்க உள்ள வச்சுக்கலாம். இங்க பாருங்க, இங்கேயும் நம்மளுக்கு லேப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கபோர்ட்ஸ் வந்துருங்க. இந்த கபோர்ட்ஸும் நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வால்குள்ளேயே தான் இருக்கு. இந்த கபோர்ட்லாம் வால்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த பெட்ரூம் சைஸும் நம்மளுக்கு அப்படியே கிடைச்சிடும். வென்டிலேஷனுக்காக இங்க ஒரு விண்டோ வந்துடும், ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வந்துருங்க.
இந்த ரெஸ்ட் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரெஸ்ட் ரூம் பார்த்த மாதிரி அது மாதிரி டைல் ஃபினிஷிங் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கு. அப் டு 7 feet வரைக்கும் டைல் ஃபினிஷிங் இருக்கு. வெஸ்டர்ன் கிளாஸ் செட் தான் வந்துடும். ஆஸ் யூஸ்வல் ரெஸ்ட் ரூம்ல என்னென்ன வருமோ ஷவர் பாயிண்ட், உங்களுக்கு டேப் பாயிண்ட், வாஷ் பேஷன் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். அப்படியே ஒரு வாட்டி பெட்ரூம் காட்டுங்க, எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்க. மேலே ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்பாட் ஆயிட்டுங்க. அடுத்து வாங்க நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இது நம்மளுக்கு தேர்ட் பெட்ரூம் வருங்க. 12/14 12x14 இந்த வீட்டில் இருக்க 3 பெட்ரூமே நல்ல பெரிய பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கும்போது எங்கேயுமே ஸ்பேஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக பிளான் பண்ணி இந்த வீடியோ நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, லாஃப்ட், கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே செட் பண்ணுற மாதிரி அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. ஸோ நல்ல ஒரு பெரிய பெட்ரூமுங்க. 12/14 12x14 நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எல்லா பெட்ரூம்லேயும் நம்மளுக்கு ஏசி பாயிண்ட் வந்துடும். சரிங்களா, இங்கே பாருங்க, வென்டிலேஷனுக்காக ரோட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி இங்கே ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு வந்துருவாங்க. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம், வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் நம்மளுக்கு கிளாஸ் செட் வந்துடும். ஆஸ் யூஸ்வல் என்னென்ன வருமோ உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், வாஷ் பேஷன் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். அப்படியே வந்தீங்கன்னா பால்கனி, ஸ்டீல் டோருங்க. பால்கனியை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்க, ஸ்டீல் டோரில் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது டோரோட குவாலிட்டியும். அப்படியே வாங்க, 6/8 6x8 நல்ல ஒரு பெரிய பால்கனியாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் ஊஞ்சல்லாம் போட்டு இங்கேருந்து வியூ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் எந்த ஒரு வீடுமே வராது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கம்பெனி அந்த ஃபேக்ட்ரி இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த வென்டிலேஷனுக்கும் அந்த சன்லைட்டுக்கும் டேரெக்டாக இது ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி தான். சரிங்களா, அதனால் உங்களுக்கு சன்லைட்லாம் டேரெக்டாகவே வரும், நல்லாவே இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த ஸ்பேஸில் நம்மளுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு தொட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இந்த தொட்டி எதுக்குன்னா நீங்கள் ஃபுல்லாக மண் ஃபில் பண்ணிவிட்டு செடிகள்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு எலிவேஷன் வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும், நல்லாவே இருக்கும். அதுக்கான ஸ்பேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி இந்த வீட்டை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரிங்களா, வாங்க மேலே போகலாம். ஸோ மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்று கேட்டிருப்பீங்க, ஹரி ஃபுல்லாகவே காட்டுறீங்க, வாஷிங் மிஷின் ஏரியாவை காட்டவே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், டெரஸில் நம்மளுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கேயே துணியை துவச்சிட்டு அப்படியே நீங்கள் காய போட்டுக்கலாம். டேப் பாயிண்ட் இருக்குது, தண்ணி போகிறதுக்கு அவுட்லெட் பாயிண்ட், சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. ஒரு அடிக்கு நம்மளுக்கு அந்த வாஷிங் மிஷினுக்கு ஒரு மேடம் மாதிரி நம்மளுக்கு செஞ்சுருக்காங்க. சரிங்களா, அப்படியே வாங்க, ஒரு வுட்டன் டோர் நம்மளுக்கு வந்துடுவாங்க, ஒரு கிரில் கேட் நம்மளுக்கு வந்துடும். டெரஸ் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு கூலிங் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ வெயில் அடித்தாலும் உங்களுக்கு ஹீட்லாம் உங்களுக்கு எதுவுமே கீழே இறங்காதுங்க. மேலே நம்மளுக்கு டேங்க் கொடுத்துருக்காங்க, சின்டெக்ஸில் வந்துடும். 1500 லிட்டரில் நம்மளுக்கு டேங்க் கெப்பாசிட்டி வந்துடும். சரிங்களா, சரிங்க, இந்த வீடு ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு பில்டப் ஏரியா சொல்லிடுறேன், லேண்ட் ஏரியா சொல்லிடுறேன். ஸோ லேண்ட் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 800 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு லேண்ட் ஏரியா, ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1600 இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பில்டரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள் 98 lakhs 98 லட்ச ரூபா நம்மளுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. அதுலேருந்து ப்ரைஸும் நெகோசியேஷன் சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்தா ஒரு 150 மீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.